ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிமெனோபாசியல் டாபிக். ஸோ பெரிமெனோபாஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ஸ் தட் இஸ் உங்களோட அந்த 40s இருக்கிற பெண்கள் அவங்களுக்கான முதிரைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பெரிமெனோபாஸ்னா இந்த அரவுண்ட் த மென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மெனோபாஸ்க்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் வச்சுப்போம். ஸோ ஒரு உங்களுக்கு வந்து மெனார்க்குனா எப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் வருதோ அது வந்து மெனார்க்குன்னு சொல்லுவோம். அதுலேருந்து ஒரு 40 இயர்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு 45 இயர்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து மெனோபாஸ் ஆகும். ஸோ இந்த மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் இருக்குல்ல, இந்த 10 இயர்ஸை நம்ம யாருமே கவனிக்கிறது இல்லை. ஆனால் இது ரொம்ப முக்கியமான பீரியட் ஃபார் அ விமன். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேரண்ட்ஸை பார்த்துக்கலாம், இல்லை என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேர் வந்து என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற மக்கள் 40, 45, 50 வயசு, அதாவது இந்த மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டு போடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும். இதெல்லாம் வந்து காமன், அதாவது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆவாங்க. இதெல்லாம் வந்து காமன் சிம்டம்ஸ் ஆஃப் பெரிமெனோபாசல் விமன். ஸோ இந்த டைமில் அவங்க என்னென்ன முத்ராலாம் பண்ணால் இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸு, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருக்கும் தனித்தனியாகவும் நம்ம வந்து அவங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நேராக பார்த்தோன்னா நம்ம முத்ராஸ் அண்ட் யோகா ப்ராக்டிசஸ் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஜென்ரலாக எல்லாருமே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வர்றது இந்த பெரிமெனோபாசல் ஆர் எனி விமனுக்கு கொடுக்கக்கூடிய முத்ரா வந்து நம்ம யோனி முத்ரா தான். ஸோ யோனி முத்ராவை எல்லா பெரிமெனோபாசல் விமனும், எஸ்பெஷலி நீங்கள் வந்து 45லேருந்து இருக்கீங்க, 45 இயர்ஸ் ஆயிடுச்சு, 46 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த முத்ரையை கண்டிப்பாக நீங்கள் 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு பேர் யோனி முத்ரா, கையில் பண்ணுற யோனி முத்ரா. ஸோ இதை வந்து 20 மினிட்ஸ் 3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணோம். காலையில் ப்ராக்டிஸ் பண்ணோம், மத்தியானம் ப்ராக்டிஸ் பண்ணோம், நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதை யோனி முத்ராவை ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த யோனி முத்ராவோட கூடவே சேர்ந்து நீங்கள் ஓம் சாண்டிங்கும் பண்ணணும். காலையிலையும் நைட்டும் ஓம் சாண்டிங் பண்ணலாம். மத்தியானம் யோனி முதிரையை மட்டும் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் அமைதியாக உட்காரலாம். ஸோ காலையில் ஓம் சாண்ட் பண்ணும்போது எப்படி பண்ணலான்னா, இன்ஹேல் நல்லா பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது ஓம் அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி ஒரு 10 to 15 டைம்ஸ் இந்த ஓம் சாண்டிங்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுவே 1 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு காம் ஸ்டேட்டில் ஒரு மெடிடேஷனாக இந்த முதிரையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த முதிரை ப்ராக்டிஸ் பண்ணி முடித்த உடனே நீங்கள் என்ன முதிரை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கண்டிப்பாக பிராணமுத்ரை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பிராணாயமான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது கூடவே நீங்கள் பிராணாயமா ப்ராக்டிஸும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் காலையில் பண்ணுங்கள். நைட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி யோனி முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓம் சாண்ட் பண்ணிவிட்டு கூடவே அப்பான முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணணும். நைட்டு கண்டிப்பாக பிராணமுத்ரா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அப்பான முத்ரா மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த முத்ரைகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த பெரிமெனோபாசல் சிம்டமை சீக்கிரமாக, தட் இஸ் பெரிமெனோபாசியல் டைமில் வரக்கூடிய விஷயங்களை சீக்கிரமாக நீங்கள் வந்து அதை அப்படியே பரவாயில்ல, இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.